லூக்கான் சுவிசேஷம் 21 அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, இனி என்னென்ன காரியம் சம்பவிக்க நமக்கு தெரியாது, அதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு. இனி சம்பவிக்க போறலாம் இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எப்பொழுதும் அவருக்கு முன்பாக நிற்கணும். என்ன செய்யும்? நம்ம எப்பொழுதும் ஜெபம்னா ஏதோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஏதோ 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஜெபம் தானே பண்றாரு. ஏதோ ஒரு 5 நிமிஷம் பண்ணிட்டு 1 மணி நேரம் பண்ணிட்டு இல்லை. கர்த்தர் என்ன சொல்றாரு? அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரம்னா என்ன பண்ணணும், என்ன செய்யணுமா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திரு. இனி என்னென்ன காரியம் சம்பவிக்கப்பன்னு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு பஞ்சங்கள் பூமி அதிர்ச்சி. பிரேசில் அந்த தேசத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்காக கையேந்தி நிற்கிறாங்களாம்மா, வரிசையில் இருந்து கேட்குறாங்களாம்மா, எல்லாம் பணக்காரங்க எல்லாம். ஆனால் அங்கே என்ன இல்லை, பஞ்சம் பயங்கரமாயிடுச்சு. அப்போ அங்கே பஞ்சம் வந்துருச்சு. இப்போ நம்ம தேசத்தில் எப்போ நமக்கு தெரியாது இல்லையா? அதுதான் ஆண்டவர் செய்யும். இனி சம்பவிப்பார்கள் இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்புன்னா என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. எப்போ ஒரு நேரம் இல்லை, எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அதான் ஆண்டவரை இயேசுக்கு சொன்னால் சோர்ந்து போகாமல் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. வாசிங்க லூக்கான் சுவிசேஷம் 18 அதிகாரம் 1 வசனம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். இங்கே ஆண்டவரை இயேசுக்கு அதை தான் சொல்லியிருக்காரு. சோர்ந்து போகாம என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இனி வர காலங்கள் பயங்கரமான காலங்கள். இப்போ ஆபத்தெல்லாம் பார்த்து நம்ம சோர்ந்து போவோம்னா பலன் என்ன ஆயிருமா? சொல்றாரு நீதிமொழியின் புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 24 அதிகாரம் 10 வசனம் வாசித்து பாருங்க. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. உன் பலன் என்னது? குறுகினது. இவன் பிரச்சனை தான். ஆண்டு சொல்லிட்டாரு இனி சம்பவிக்க போற இவங்களுக்கெல்லாம் நீ தப்புன்னு என்ன செய்ய? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்துரு. இவன் பிரச்சனை அதிகமாக தான் வரும். அதான் ஆண்டு சொன்னார் ஆபத்து சோர்ந்து போகாம இப்போது என்ன செய்ய? ஜெபம் பண்ண சொல்லியிருக்காரு. நம்ம ஆண்டவர்கிட்ட செபிக்கத்தக்கதாக கிருபை கர்த்தர்ட்ட கேட்கணும். ஆண்டவரே எனக்கு செபிக்க உதவி செய்யுங்கப்பா, எனக்கு நான் எப்போதும் செபிச்சுட்டே இருக்கணும் ஆண்டவரே.